காலையிலேயே வீட்டை சுத்தம் பண்ணுற காலத்தில் இறங்கியாச்சு. காலையில் அப்பா போய் கத்திரிக்காய் கண்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டை சுற்றி கூட்டுவோம்னு கூட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இனிமேல் தான் கொலை உதிராதுல்ல, அதனால் வீட்டை சுற்றி கூட்டினோம்னா இனிமேல் ஒரு மாதத்துக்கு கூட்ட தேவையில்லை. காலையில் கூட்ட ஆரம்பித்தாலும் சாயங்காலம் வரைக்கும் கூட்டிகிட்டே இருந்தேன். ஒரு படத்தில் முரளி பொண்ணு பார்க்க போயிட்டு காலையில் அந்த பொண்ணு கூட்டிக்கிட்டே இருக்கும், சாயங்காலம் வரைக்கும் கூட்டும்ல, அது மாதிரி கூட்டிக்கிட்டே இருந்தேன். அதோட அப்பா வெளியில் எங்கேயோ போயிட்டு பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த போண்டா வடையெல்லாம் ஓகே, இது என்ன இதுன்னே தெரியல. கடைசியில் பார்த்தா கேப்ப ரொட்டி, மிளகா, சீரகம் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கடையில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. சரின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கூட்டினதுல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுப்பா. அதோட ஒரு இளநி வெட்டி குடிச்சிட்டு அது நல்லா வழுக்கையா இருக்கா என்னன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு வழுக்கையாக தான் இருந்துச்சு. அதோட தம்பிக்கு வேணுமான்னு கேட்டேன், அவன் வேணான்னு சொல்லிட்டான். இளநியை மட்டும் குடிச்சிட்டு அதோட நம்ம சாப்பிட்டுட்டு திருப்பி கூட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு ரேஷன் போட்டாங்க, அதோட போய் ரேஷன் வாங்கிட்டு வந்தாங்க. நம்மளுக்கு பருப்பு இருக்கிறதுனால சீனி எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் தண்ணி நம்ம பைப்பில் வரவே இல்லை. இன்றைக்கி என்னமோ லேசாக வந்துச்சு, அதை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.